இன்ட்ரோடக்ஷன் டு லாஜிக். தர்க்கம் என்பது என்ன என்பதை பற்றிய ஒரு அறிமுகத்தை காணலாம். தர்க்கம் என்பது ஒரு வகையான நெறிமுறை அறிவியல் ஆகும். இது விளக்க அறிவியலிலிருந்து வேறுபடுத்தப்பட வேண்டும். ஒருபுறம் மற்றும் பிற நெறிமுறை அறிவியல்கள், நெறிமுறைகள் மற்றும் அழகியல் மறுபுறம். வேறுபாடு தர்க்கத்தின் இரண்டு முக்கிய கிளைகளுக்கு இடையில் தூண்டல் மற்றும் கழித்தல் ஒரு வழியில் வெளிப்படுத்தப்படுகிறது. முந்தையதிலிருந்து பிந்தையதற்கு தேவையான மாற்றத்தை உறுதி செய்கிறது. இது ஒரு ஒப்பீட்டை அழைக்கிறது. இந்த ஒழுங்குமுறைக்கான மேற்கத்திய மற்றும் இந்திய அணுகுமுறைகளுக்கு இடையில் பிந்தையது ஒரு இருப்பதை காட்டுகிறது. மேலும் விரிவான நோக்கம் வாதங்களின் சூழல் சார்ந்த மற்றும் முறையான செல்லுபடியாகும் தன்மைக்கு அப்பால் நகரும். தர்க்கத்தின் சில இந்திய கோட்பாடுகளில் உள்ள ஏற்பாடு தெரிந்து கொள்ளும் நெறிமுறையை உள்ளடக்கியது. வாதங்களின் அடிப்படையில் உருவாக்கும் பொதுவான சாராம்சங்களும் விவாதிக்கப்பட்டுள்ளன. கடைசியாக வழி மேற்கத்திய லாஜிக் பூர்வாங்க கருவிகளில் இருந்து மேலும் சிக்கலான வகைகளை இணைக்கிறது. மேலும் வாதங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. தர்க்கத்தின் வரையறை, வாதம் மற்றும் முன்மொழிவு. The definition of logic, argument and proposition. தர்க்கம் என்பது சரியாக வாதிட கற்றுக் கொடுக்கும் ஒரு அறிவியல். இது லாஜிக் கையாளுகிறது என்று அர்த்தம். சரியான வாதங்களின் விதிமுறைகள் அல்லது தரநிலைகள். ஒரு வாதம் என்றால் என்ன? இது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட, குறைந்தது இரண்டு முன்மொழிவுகளின் தொகுப்பாகும். முன்மொழிவுகள் கழிக்கப்பட வேண்டிய மற்றொரு முன்மொழிவின் அடிப்படையாக கூறப்படுகின்றன. மைதானம் முன்மொழிவுகள் அறைகள் என்றும் கழிக்கப்பட்ட முன்மொழிவு முடிவு என்றும் அழைக்கப்படுகிறது. முன்மொழிவுகள் என்றால் என்ன? முன்மொழிவுகள் குறிக்கும் வாக்கியங்களின் அர்த்தங்கள். குறிக்கும் வாக்கியங்கள் என்பது கேள்விகள், கட்டளைகள், விருப்ப தேர்வுகள் போன்றவற்றுக்கு மாறாக பயன்படுத்தக்கூடியவை. உண்மை, பொய்யான அறிக்கை வெளியிடுவது. வாதங்கள் முன்மொழிவுகள் அல்லது அறிக்கைகளால் மட்டுமே உருவாக்கப்படலாம், கேள்விகளால் அல்ல. கட்டளைகள், ஒரு வாதத்தின் பங்கு. உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா ஆண்களும் மரணத்திற்குரியவர்கள். ராம் ஒரு மனிதன். ராமர் அப்படி என்றால் ராமர் மரணத்திற்குரியவர். அனைத்து தொகுதி வாக்கியங்களும் சுட்டிக்காட்டப்படுகின்றன. இந்த அறிக்கைகள் ஒவ்வொன்றையும் மற்றொன்றாக மாற்றுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அறிகுறியற்ற மனநிலை. எல்லா ஆண்களும் மரணமடைந்தவர்களா? ஓ, ராம் ஒரு மனிதனாக இருந்திருக்க வேண்டும். இந்த இரண்டு வாக்கியங்களிலிருந்து நாம் வேறு எந்த வாக்கியத்தையும் பெற முடியாது. எனவே ஒரு குறிகாட்டியாகவோ அல்லது அறிகுறி அற்ற மனநிலையில் தர்க்கத்தில் வாதங்களை உருவாக்குவதற்கான முன்மொழிவுகள் தேவை. ப்ரிபோசிஷன். மற்ற விளக்கத்தில் இருந்து தர்க்கத்தை வரையறுத்தல். அறிவியல். தர்க்கம் என்பது வரலாறு, புவியியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல், மானிடவியல் போன்ற விளக்கமான ஆய்வு அல்ல. இந்த துறைகள் அவதானிப்பு மற்றும் உண்மைகளை கண்டறிதல் மற்றும் அவற்றில் பலவற்றை கையாளுகின்றன. புதிய உண்மைகளை கண்டறிய சோதனைகளை நடத்துங்கள். தர்க்கம் கவனிப்பு அல்லது விளக்கத்தை மேற்கொள்வதில்லை. உண்மைகள் அல்லது உண்மைகளை புதிய கண்டுபிடிப்பை செயல்படுத்தும் சோதனைகள். தர்க்கம் அதன் பரந்த அர்த்தத்தில் உண்மைகளை கவனிப்பதற்கும் சேகரிப்பதற்கும் வழிகள் மற்றும் விதிமுறைகளை கையாளுகிறது. இயற்கை உலகில் இருந்து தகவல். இருப்பினும் தர்க்கத்தின் சிறப்பு சக்தி இந்த வினவலில் உள்ளது. உண்மைகள் பெறப்பட்டவுடன் புதிய உண்மைகளை நோக்கி நகரும் வழிகள் என்னவாக இருக்கும்? புதியவற்றின் அடிப்படையில் அல்ல, அவதானிப்புகள் மற்றும் சோதனைகள். ஆனால் ஏற்கனவே அறியப்பட்ட உண்மைகளின் அடிப்படையில் விதிமுறைகளுடன் இணைந்து நியாயப்படுத்துதல். லாஜிக். இந்த வார்த்தையின் பரந்த அர்த்தத்தில் எப்படி என்பதை ஒரு உதாரணத்துடன் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இந்த இரண்டு அடிப்படை நிகழ்ச்சி நிரல்கள் செயல்படுகிறது. ஒன்று, பொதுமைப்படுத்துதலை உருவாக்கும் முறையான மற்றும் முறையற்ற வழிகளுக்கு இடையே தர்க்கம் பாகுபாடு காட்டும். இரண்டு பொதுமைகளை எடுத்துக்கொள்ளும். அனைத்து பாலூட்டிகளும் சூடான இரத்தம் கொண்டவை. மலேரியாவின் அனைத்து நிகழ்வுகளும் குளோரோகுயின் பாஸ்பேட் மூலம் குணப்படுத்தப்படுகின்றன. மேற்கூறிய பொதுமைகள் விஞ்ஞான விசாரணையின் முறையான முறைகளால் உருவாக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு,
மேலும் பாலூட்டிகளின் உடலியல் மற்றும் அவை சூடாக இருப்பதன் சாத்தியமான தொடர்பு பற்றிய ஆய்வு, இரத்தம் சிந்தப்பட்ட அல்லது அனுபவபூர்வமாக ஒவ்வொரு மலேரியா நோயாளியும் சிகிச்சை அளிப்பதன் மூலம் குணமடைகிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. குளோரோகின் மருந்து மற்றும் எதிர்மறையான நிகழ்வுகளை கவனமாக பதிவு செய்தல். இதற்கு நேர்மாறாக பொதுவான அறிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அனைத்து காகங்களும் கருப்பு அல்லது அனைத்து காகங்களும் தங்கள் கூட்டை நெருங்குகிறது. இத்தகைய பொதுமைப்படுத்தல்கள் மேலோட்டமான ஒரு தளர்வான தொகுப்பை அடிப்படையாக கொண்டவை. கவனிப்பு மற்றும் எதிர் உதாரணங்களை பதிவு செய்யும் எந்த ஒரு முயற்சியிலும் அல்ல. கட்டுப்பாடு குழுக்களை அமைத்தல் அல்லது காகங்களின் உயிரியல் அமைப்பு பற்றிய ஆழமான ஆய்வு. இப்போது 1 மற்றும் 2 போன்ற பொதுமைகள் ஒருமுறை அந்தந்த அறிவியலில் நிறுவப்பட்ட தர்க்கம் மேலும் சரியான வழிகளை நமக்கு கற்பிக்கும். புதிய உண்மைகளுக்கு வருதல் மேலதிக கவனிப்பு இல்லாமல், உதாரணமாக யாராவது வாதிடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இந்த நோயால் பாதிக்கப்பட்ட அனைத்து விலங்குகளுக்கும் ஆந்த்ராக்ஸ் ஆன்டிடாக்சின் செலுத்தப்படும் போது அனைத்து விலங்குகளும் குணமாகிவிட்டது. இந்த ஆந்த்ராக்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட பசு குணமாகியுள்ளது. அப்படி என்றால் இதற்கு ஆந்த்ராக்ஸ் ஆன்டிடாக்சின் கொடுக்கப்பட்டுள்ளது என்று பொருள். இந்த வாதம் தவறானது என்பதை இங்கே லாஜிக் சுட்டிக்காட்டும். இது ஒருபோதும் ஆரம்பத்தின் கூற்று அல்ல. ஆந்த்ராக்ஸ் ஆஸ்டாக்சின் என்பது ஆந்த்ராக்ஸின் ஒரே மாற்று மருந்தாகும். ஏனெனில் வேறு வழிகள் இருக்கலாம். தொற்று நோயை குணப்படுத்துவது ஒரு ஆந்த்ராக்ஸ் நோயாளியின் குணப்படுத்தலின் உறுதிப்பாட்டிலிருந்து ஒருவரால் ஊகிக்க முடியாது. இது தனித்துவமான மாற்று மருந்து மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டது என்ற முடிவு. இது தவறான வாதத்தை லாஜிக் அடையாளம் காட்டும். ஒரு தவறான வாதத்தை இங்கே காணலாம். தவறான வடிவம் P என்றால் K, இரண்டாவது வரியில் K, அப்படி என்றால் முடிவு B. இந்த தவறான படிவத்தின் செல்லுபடியாகும் வடிவம் உள்ளது. B என்றால் K, இரண்டாவது B, therefore K. இந்த படிவங்கள் அல்லது செல்லுபடியாகும் மற்றும் செல்லுபடியற்ற சட்டங்கள் அனுபவத்திலிருந்து பெறப்பட்டவை அல்ல அல்லது இல்லை. சரியான பொதுமைப்படுத்தல்களை உருவாக்குவதற்கான விதிமுறைகள் அனுபவத்தின் உதவி பெற்றாலும் அவை இல்லை. பிரத்யேகமாக அனுபவத்தின் அடிப்படையில் தர்க்கம் விவரிக்கும் மற்றும் பதிவு செய்யும் ஒரு அனுபவ அறிவியல் அல்ல. அனுபவ தரவு இது விதிமுறைகள் அல்லது தரநிலைகளை கையாள்கிறது. புதியதை கண்டுபிடித்து விவரிப்பது மட்டுமல்ல தரவு. முக்கியமாக புதிய அறிக்கைகளை பழைய மற்றும் தெரிந்தவர்கள் மேலதிக அனுபவத்தின் உதவியின்றி சரியான கண்டுபிடிப்பு மற்றும் உண்மைகளை உருவாக்குவதற்கான தரவுகளை கண்டறிவதற்கான முதல் நிகழ்ச்சி நிரல். தர்க்கத்தின் ஒரு குறிப்பிட்ட கிளையை சேர்த்து தூண்டல் தர்க்கம் ஏற்கனவே நிறுவப்பட்ட உண்மைகளிலிருந்து மேலும் உண்மைகளை கண்டறியும் இரண்டாவது பணி. தூண்டல் தர்க்கம் கருவிகளை வழங்குதல் அறிவியல் விசாரணை. Inductive logic providing the tools of scientific inquiry. தூண்டல் தர்க்கம் புதிய உண்மைகளை கண்டறிந்து நிறுவுவதற்கான விதிமுறைகளை மேம்படுத்துவதாக கூறப்படுகிறது. அறிவியல் சட்ட அறிக்கைகள் தூண்டல் தர்க்கத்தை மாற்றாது என்பதை பாராட்டுவது முக்கியம். ஆனால் இது வரலாறு, புவியியல், இயற்பியல் அல்லது வேதியியல் போன்ற விளக்க அறிவியல் என்பதை அறிய எங்கள் அனுபவ பீடத்தை பயன்படுத்துவதற்கான சரியான வழிகள் அல்லது சட்டத்தை நிறுவுவதற்கான விதிமுறைகளை வெளிப்படுத்துதல். அனுபவத்தின் உதவியுடன் அறிக்கைகள் உண்மையான அனுபவத்தை நடத்துவது போன்றது அல்ல. விசாரணை பழங்கால நாகரிகத்தின் நினைவு சின்னங்களை ஆய்வு செய்வது அல்லது பழையதை ஆய்வு செய்வது என்று சொல்லுங்கள். தொலைதூர கடந்த கால சம்பவங்களை ஆராய்வதற்கான ஆவணங்கள் இண்டக்டிவ் லாஜிக் போன்றவற்றை உள்ளடக்கவில்லை. 2 வாயுக்களை கலப்பது போன்ற செயல்பாடுகள், அதாவது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் கண்டுபிடிக்க அவை ஒன்றிணைந்து தண்ணீரை உருவாக்குகின்றனவா? பொதுவான அல்லது குறிப்பிட்ட உண்மைகளை நிறுவுவதற்கான விதிமுறைகளை உருவாக்கும் பணி என்ன? அனுபவத்தின் உதவியுடன் சரி. இண்டக்டிவ் லாஜிக்கின் உள்ளடக்கத்தை இங்கு விரிவாக கோடிட்டு காட்டலாம். தூரிகைகள் அனுபவ விசாரணையின் விதிமுறைகள் மற்றும் விஞ்ஞானத்தை நிறுவுதல்
ஆகியவற்றின் சுருக்கமான ஆய்வு மூலம் பொதுமைகள் இந்த ஒழுக்கத்தால் வகுக்கப்பட்டவை. மில்லின் பரிசோதனை முறைகள்: ஒப்பந்த முறை, வித்தியாசத்தின் முறை, ஒப்பந்தம் மற்றும் வேறுபாட்டின் கூட்டு முறை, இணக்க மாறுபாட்டின் முறை, எச்சங்களின் முறை. ஒப்புமை வாதங்கள். அறிவியல் மற்றும் கருதுகோள். அறிவியல் மற்றும் அறிவியலற்ற விளக்கங்களுக்கிடையே உள்ள வேறுபாடு, அறிவியல் விளக்கத்தை மதிப்பிடுவதற்கான அளவுகோல்கள், விஞ்ஞானத்தின் உறுதியான நிகழ்வுகளுக்கு நல்ல கருதுகோளின் விதிமுறைகளின் பயன்பாட்டு விசாரணை. இந்த விதிமுறைகளை பற்றிய ஒரு உறுதியான யோசனை மில்லின் முதலாவது கருத்தில் கொண்டு வடிவமைக்கும் முறைகள், அதாவது ஒப்பந்த முறை. இந்த முறையின் எளிமைப்படுத்தப்பட்ட அறிக்கை பின்வருமாறு இயங்குகிறது. நிகழ்வின் அனைத்து நிகழ்வுகளுக்கும் பொதுவான ஒரு காரணி அல்லது சூழ்நிலை விசாரணை அந்த நிகழ்வின் காரணமாக அல்லது விளைவு காரணமாக இருக்கலாம். மலேரியாவின் காரணத்தை கண்டறியும் விஞ்ஞானி பல நிகழ்வுகளை சேகரித்துக் கொண்டே செல்கிறார். இதுவரை சேகரிக்கப்பட்ட நிகழ்வுகள் ஒரு பொதுவான சூழ்நிலையை பகிர்ந்து கொள்வதை அவர் கவனிக்கலாம். அதாவது நோயாளி பசும் குளிர் இருப்பினும் அவர் மலேரியாவை ஒரு நோய் என்று பொதுமைப்படுத்த சென்றால் குளிர் வைரஸ் மூலம் இது மேலே கூறப்பட்ட ஒப்பந்த முறையை பூர்த்தி செய்யாது. குளிர் இல்லாமல் இருக்கலாம். இதுவரை பதிவு செய்யப்பட்ட அனைத்து நிகழ்வுகளாலும் பொதுவாக பகிரப்பட்ட ஒரே சூழ்நிலையின் முக்கியமான காரணி இந்த விசாரணையில் கொசு கடித்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் விரிவான உட்கொள்ளல் தவிர மலேரியாவின் அனைத்து நிகழ்வுகளுக்கும் சளி பிடிக்கும் சூழ்நிலைக்கு உடன்படவில்லை என்பதை தரவு காட்டுகிறது. அத்தகைய முன்மாதிரி இல்லாத நோயாளிகளும் இந்த நோயால் பாதிக்கப்படுகின்றனர். இந்த கண்டுபிடிப்பு சளி பிடிக்கும் காரணியை நிராகரிக்க விஞ்ஞானிகளுக்கு வழிவகுக்கும். அல்லது ஒரு குறிப்பிட்ட வகையான உணவை உண்ணுதல் அல்லது மலேரியாவின் சாத்தியமான காரணங்களாக தோல் தொற்று போன்றவை ஒருமுறை கொசு கடித்து அனைத்து நிகழ்வுகளும் ஒப்புக்கொள்ளும் ஒரே சூழ்நிலையாக அடையாளம் காணப்பட்டால் மேலும் விசாரணை மேற்கொள்ளப்படும். ஒரு குறிப்பிட்ட வகை கொசுவை அடையாளம் காண விஞ்ஞானிகளுக்கு உதவுங்கள். அதாவது அனோபிலிஸ் மலேரியா கிருமியின் கேரியராக இருப்பது. இந்த எளிய நிகழ்விலிருந்து தூண்டல் தர்க்கம் அனைவருக்கும் மதிப்புமிக்க கருவிகளை வழங்குகிறது என்பதை நாம் பாராட்டலாம். அனுபவ அறிவியல். அது ஒரு அனுபவ அறிவியல் அல்ல என்றாலும் என்பது பற்றிய விசாரணை குளிரின் வைரலாஜிக்கல் விவரங்கள், அதிகபட்ச நிகழ்வுகளை காட்டும் பகுதிகளின் இயற்பியல் அம்சங்கள், மலேரியா, அனோபிலிஸ் கொசுக்களின் நுண்ணிய பிரித்தெடுத்தல், இதன் எல்லைக்குள் நுழையாது தூண்டல் தர்க்கம், இது பொருள் உலகின் இந்த சதைப்பற்றுள்ள மற்றும் மூல விவரங்களிலிருந்து விலகி இருக்கும். அனுபவ விசாரணையின் சுருக்க விதிமுறைகளை பரிந்துரைக்கவும் விஞ்ஞான விசாரணையின் இந்த விதிமுறைகள் மில்லின் முறைகள் என்று பொருந்தாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். உயிரியல், உடலியல் அல்லது வைரலாஜி மட்டுமே, ஆனால் இயற்பியல் மற்றும் வேதியியல், அத்துடன் வரலாறு, புவியியல், சமூகவியல், பொருளாதாரம், கலாச்சார ஆய்வுகள், பெண்ணிய ஆய்வுகள் போன்ற சமூக அறிவியல், இலக்கியம் மற்றும் மொழியியலுக்கும் கூட கடைசியாக தர்க்கம் என்பது எல்லா துறைகளின் முறை என்பதால் அதுவும் தத்துவத்தின் ஒரு முறை. மாறாக தர்க்கம் என்பது தத்துவத்தின் இன்றியமையாத அம்சமாகும். தர்க்கத்தின் இடையே உள்ள வேறுபாடு. உளவியல். The distinction between logic and psychology. தர்க்கம் மற்றொரு விளக்க அறிவியலுடன் குழப்பமடையக்கூடாது. அதாவது உளவியல் அறிவாற்றல், உணர்வு மற்றும் விருப்பம் போன்ற நமது மன செயல்முறைகளை கையாளுகிறது. நமக்கு அறிவாற்றல் இருக்கும்போது இயற்கையின் பொதுவான உண்மைகள், சோதனை விசாரணையின் நெறிமுறைகளை நாம் கருத்தில் கொள்ளும்போது நாம் தர்க்க விதிகள் மூலம் ஒரு முன்மொழிவிலிருந்து மற்றொன்றுக்கு நகர்த்துகிறோம். நாம் உணர்ச்சிகள், மன அழுத்தம் மற்றும் சரியான முடிவுகளை பெறுவது பற்றிய கவலை அல்லது நமது சொந்த திறன் பற்றிய நிச்சயமற்ற தன்மை, கிளர்ச்சி, புதிய வாதங்களில் மூழ்குவதற்கான புதிய விருப்பங்கள், இந்த உளவியல் நிலைகள் மாறாமல் உள்ளன. எங்கள் வாதிடும் செயல்முறையின் தொடர்புடையது. இருப்பினும் லாஜிக் அதன் வாதங்களை எல்லாவற்றிலிருந்தும் சுருக்க வேண்டும். இந்த உளவியல் துணைகள் சுத்தமாகவும் இருக்கும்.
தர்க்கம் மற்றும் நெறிமுறைகள் மற்றும் அழகியல். லாஜிக் வெர்சஸ் எத்திக்ஸ் அண்ட் எஸ்தெட்டிக்ஸ். தர்க்கத்தின் தன்மை மற்றும் நோக்கத்தை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள நாம் மேலும் முயற்சி செய்ய வேண்டும். நெறிமுறைகள் மற்றும் அழகியல் போன்ற பிற ஒழுங்குமுறை அறிவியல்களிலிருந்து அதை வரையறுக்கவும். நெறிமுறைகள் தர்க்கம் மற்றும் உளவியலைப் போலல்லாமல் உண்மைகள் பற்றிய எந்த விளக்கத்தையும் தவிர்க்கிறது. நெறிமுறைகள் என்ன என்பதை விவரிக்கவில்லை. மக்கள் என்ன செய்ய அல்லது அவர்கள் உளவியல் நிலைகள் ஒரு காரண சங்கிலியில் எவ்வாறு நிகழ்கின்றன, மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றிய ஆய்வு நடந்து கொள்வது மற்றும் அதற்கேற்ப மனித நடத்தை எந்த விதிமுறைகளுக்கு இணங்க வேண்டும் என்பதை கண்டறிய முயற்சிக்கிறது. உதாரணமாக, நெறிமுறைகள் விதிமுறை ஏ உடன் வெளிவருகிறது. அனைவரும் கொண்டு வரும் வகையில் செயல்பட வேண்டும். அதிகபட்ச எண்ணிக்கையிலான மக்களுக்கு அதிகபட்ச மகிழ்ச்சி. அழகியல் வருகிறது. அழகை போற்றுவதற்கான சில அளவுகோல்கள் எழுத்துக்கள் இருந்தால் கையெழுத்து அழகாக இருக்கும் என்று கூறுகின்றன. சம இடைவெளியில் எழுதும் கோடு அடிப்படையாகவும் ஏறு வரிசை எழுத்துக்களில் உயரமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அடிப்படையுடன் ஒரு திட்டவட்டமான விகிதத்தை வைத்திருங்கள். இப்போது லாஜிக் விதிமுறைகளை கண்டறிய முயலவில்லை. ஒரு பொருளின் அழகை மதிப்பிடுவதற்கான மனித நடத்தை அல்லது தரங்களை பாராட்டுதல். இது சம்பந்தப்பட்டது வாதங்களின் செல்லுபடியாகும் ஒரு முன்மொழிவு மற்றொன்றிலிருந்து சட்டபூர்வமாக பின்பற்றப்படுவதாக எடுத்துக்கொள்வோம். உண்மையாக இருக்க லாஜிக் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் மேலும் முன்மொழிவுகளுக்கு வருவதற்கான விதிமுறைகளை உருவாக்கும். மனித நடத்தையின் மேலும் விதிமுறை இது போன்ற வழிகளில் தர்க்கம் நெறிமுறைகளிலிருந்து தன்னை தூர விலக்கிக் கொள்ளும். இடையே உள்ள உறவு மற்றும் உறவு துப்பறியும் தர்க்கம் மற்றும் தூண்டல் தர்க்கம். The distinction and relation between deductive logic and inductive logic. தூண்டல் முறையின் வரம்புகள். Limitation in the method of induction. தர்க்கத்தின் இரண்டு அணுகுமுறைகளுக்கும் இடையே உள்ள பரஸ்பர வேறுபாடு சரியான வடிவத்தையும் தீர்மானிக்கிறது. அவர்களின் இடையேயான உறவு உண்மையில் துப்பறியும் தர்க்கம் மேற்கத்திய நாடுகளின் சரியான அரங்கில் பரவியுள்ளது. ஒரு குறிப்பிட்ட வழியில் தர்க்கத்தின் நோக்கத்தை வரையறுக்கும் தர்க்கம் சில குறைபாடுகள் என்று ஒருவர் கூறலாம். தூண்டல் தர்க்கம் கழித்தல் தர்க்கத்திற்கு மாற்றத்தை கட்டாயப்படுத்தியுள்ளது. தூண்டல் மூலம் பொது முன்மொழிவுகளை நிறுவுவதற்கான பொதுவான வடிவத்தை நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம். தர்க்கம் அல்லது தூண்டல் மூலம் பின்வருமாறு. மனிதன் 1 மரணம், மனிதன் 2 மரணம், மனிதன் 3 மரணம், மனிதன் பில்லியன்ஸ் மரணம். இதற்கு நேர்மாறான எந்த நிகழ்வும் இதுவரை கிடைக்கவில்லை. எல்லா மனிதர்களும் மரணம் அடைகிறார்கள். இண்டக்டிவ் லாஜிக் ஒரு குறிப்பிட்டதை பற்றிய குறிப்பிட்ட பொது அல்ல முன்மொழிவுகளை பெறவும் முயல்கிறது. ஆப்ஜெக்ட் ஏ சில அம்சங்களை கொண்டுள்ளது. ஏபிசிடி போன்றவை மற்றொரு பொருளின் அடிப்படையில் மட்டுமே ஏ போன்றது வெளிப்படையாக அதே அம்சங்களை கொண்டுள்ளது. அத்தகைய வாத முறை ஒப்புமையால் வாதங்கள் என அழைக்கப்படுவது. பின்வரும் கதையில் ஒரு பொதுவாக உதாரணத்தை காண்கிறது. பூமிக்கு சனி, வியாழன், செவ்வாய், வெள்ளி போன்ற மற்ற கிரகங்களுக்கும் இடையே ஒரு பெரிய ஒற்றுமை உள்ளது. அவை அனைத்தும் அவற்றின் சொந்த அச்சிலும் சூரியனிலிருந்து வரும் ஒளியிலும் சுழல்கின்றன. அவற்றில் பல நிலவுகளை கொண்டுள்ளன மற்றும் ஈர்ப்பு விதிகளுக்கு உட்பட்டவை. எனவே இந்த கோள்களும் இருக்க வாய்ப்பு அதிகம். பூமியைப் போலவே உயிரினங்கள் வாழ்கின்றன. 2 வகையான தூண்டல் வாதங்களில் எதுவும் இல்லை. குறிப்பிட்ட நிகழ்வுகளின் எண்ணிக்கையால் வாதம் மற்றும் அனலாஜிக்கல் ரீசனிங் முட்டாள்தனமான நுட்பங்கள். எனினும் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி இண்டக்டிவ் லாஜிக் உண்மையில் வருவதற்கான அதிநவீன முறைகளை கொண்டுள்ளது. பொதுமைப்படுத்துதல்கள். மில்ஸ் மெத்தட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் என்கொயரி என்று சொல்லுங்கள். மில்லின் வித்தியாச முறை நிகழ்வின் கீழ் உள்ள ஒரே சூழ்நிலையை கண்டறியும் பணியை பரிந்துரைக்கிறது. மலேரியா என்று சொல்லுங்கள். நோய் ஏற்படாத நிகழ்வுகளிலிருந்து வேறுபடும். மேலும் அது 2 நிகழ்வுகளுக்கு இடையே பொதுவான மாறுபாட்டை கண்டறியும் முறையை பரிந்துரைக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வகையான உணவு நுகர்வு மற்றும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணின் அதிகரிப்பு அல்லது குறைப்பு
நோய் அல்லது மூலக்கூறு இயக்கத்தின் ஏறு வரிசை மற்றும் இறங்கு அளவுகள், வெப்பத்தின் மாறுபட்ட தீவிரம், தூண்டல் தர்க்கம் நல்ல கருதுகோளை உருவாக்குவதற்கான அளவுகோல்களை விளக்குகிறது. மேலும் சட்டத்தின் நிலை விஞ்ஞான விசாரணையில் இத்தகைய படிகள் அவற்றை மேம்படுத்துகிறது. பூர்வாங்க கருதுகோள்களை உருவாக்குதல். ஒரு நோயால் ஏற்படும் ஒரு அனுபவம். கூடுதல் தரவுகளை சேகரித்தல். விளக்க கருதுகோள்களை உருவாக்குதல். விளைவுகளை சோதித்தல். கோட்பாட்டை பயன்படுத்துதல். ஒரு விளக்க கருதுகோள் பூர்வாங்க கருதுகோளுக்கு மாறாக கீழே செல்கிறது என்பதில் கவனம் கொள்வோம். விசாரணையின் கீழ் உள்ள நிகழ்வுடன் தன்னை இணைத்துக் கொள்ளும் ஒரு ஆழமான நிலை. உதாரணமாக, விண்ணப்பித்தல். தண்ணீருக்கு 200°C வரை வெப்பம் என்பது நிகழ்வை விளக்குவதற்கான ஆரம்ப கருதுகோளாகும். ஆனால் கொதிக்கும் நீரின் மூலக்கூறு அமைப்புக்கு H2O கலவை சென்று இதை இணைக்கிறது. நீரின் அதன் மேற்பரப்பில் 100°C குமிழிகள் காட்டும் நிகழ்வு ஒரு உதாரணமாக இருக்கும். ஒரு விளக்க கருதுகோளை உருவாக்குதல். இப்போது தூண்டல் தர்க்கத்தின் வரம்புகள் பற்றிய நமது முந்தைய கவலைக்கு வருவோம். எனினும் ஒரு விஞ்ஞானி தண்ணீரின் கலவையை பிரித்தெடுக்கிறார். அவரால் ஒரு தனித்துவமான கொதிநிலையை கண்டறிய முடியாது. இந்த கலவை அத்தகைய துப்பறிவை முழுமையான உறுதியுடன் வழங்க ஒரு விஞ்ஞானி இருக்க வேண்டும். பின்வருவனவற்றை குறிப்பிடக்கூடிய கூடுதல் முன்மாதிரியுடன் பொருத்தப்பட்டுள்ளது. நீரின் நிலையான விளக்கங்கள், பயன்படுத்தப்படும் வெப்பம் மற்றும் வளிமண்டல நிலைமைகள், வெளியேற்றம், நீர் மற்றும் நெருப்பின் முழு உள்ளடக்கம் மற்றும் அடையாளம். மேலும் இந்த அனுமானம் தவறாக இருக்கலாம். அறியப்பட்ட அணுக்களுக்கு கூடுதலாக உள்ளது என்று வைத்துக் கொள்வோம். ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனில் சில அறியப்படாத தனிமங்கள், அதாவது எக்ஸ், அணுவில் ஆராயப்படாமல் உள்ளன. கோட்பாடு அப்படியானால் முழு பொருளும் நீர் என்று அறியப்பட்டு இவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது. H2O+X சில மூட்டைகள் சில சிக்கலான காரணங்களுக்கிடையேயான உறவுகளுக்குள் நுழைகின்றன. வேறு வார்த்தைகள் கூறுவதானால், நீர் மற்றும் நெருப்பின் நிலையான கலவைகளை நாம் முன்வைக்கும் போது நாம் இருப்பது முற்றிலும் சாத்தியமாகும். இந்த பொருட்களின் ஒரு பகுதி விளக்கத்தை மட்டுமே தருகிறோம், மேலும் சிலவற்றை விட்டுவிடுகிறோம். நமது சூழலில் உள்ள மழுப்பலான காரணிகள் தரநிலையை மாற்ற நீர் மற்றும் நெருப்புடன் தொடர்பு கொள்ளலாம். எதிர்கால சந்தர்ப்பங்களில் தண்ணீர் கொதிநிலை, நீர், வெப்பம், மின்சாரம் மற்றும் இயற்பியலின் அறியப்பட்ட விதிகளின் நிலையான விளக்கங்களில் இருந்து 100°C தண்ணீர் கொதிக்கும் மற்றும் வேறு எந்த வெப்பநிலையும் இல்லை என்று மட்டுமே விஞ்ஞானிகள் யூகிக்க முடியும். இதே போன்ற கருத்துக்கள் அனைத்து ஆண்களுக்கும் பொருந்தும். டைபாய்டு பென்சிலின் மூலம் குணப்படுத்தக்கூடியது அல்லது அனோபிலிஸ் மூலம் மலேரியா ஏற்படுகிறது. மேலே சொன்னதை நம்மால் செய்ய முடியாது. எல்லா மனிதர்கள் மற்றும் ராமர்களில் இருந்து ராமர் மரணம் நிறைந்தவர் என்பதை நாம் கண்டறியும் விதத்தில் கழித்தல்கள் ஒரு மனிதனாக இருப்பது, அல்லது ராமர் திருமணம் ஆகாதவர் என்பதை ராமர் அதிலிருந்து நாம் அறியும் வழி இளங்கலை. இவ்வாறு தூண்டல் தர்க்கம் அதன் அனைத்து நுட்பமான கருவிகளுடன் மட்டுமே நம்மை தூண்டவோ சாயவோ அல்லது வளைக்கவோ முடியும். ஒரு குறிப்பிட்ட முடிவை நோக்கி இது அதிக அளவிலான நிகழ்தகவை உறுதிப்படுத்துகிறது, ஆனால் உறுதி முழுமையடையாது. தூண்டலிலிருந்து கழித்தல் வரை மாற்றம். டிரான்சிஷன் ஃப்ரம் இண்டக்ஷன் டு டிரெக்ஷன். இப்படித்தான் டிரெக்டிவ் லாஜிக் தலையிட்டு லாஜிக்கின் முழு அரங்கையும் உள்ளடக்கி வருகிறது. துப்பறியும் தர்க்கத்தின் நிகழ்ச்சி நிரல் இதுதான். தூண்டல் தர்க்கம் நமக்கு உண்மையானதை வழங்குகின்றது. முன்மொழிவுகள் சொல்லுங்கள். 1. H2O அமைப்பை கொண்ட நீர் 100°C கொதிக்கும். அது 2. திரவம் காஸ்பியன் கடலில் H2O அமைப்பு உள்ளது. பின்னர் நாம் பாதுகாப்பாக 3. இந்த குறிப்பிட்ட திரவத்தை காஸ்பியன் கடல் 100°C வெப்பநிலையில் கொதிக்கும். ஆனால் வளாகம் 1 மட்டும் உண்மையா பொய்யா என்பது பணி அல்ல. கண்டறிவதற்கான துப்பறியும் தர்க்கத்தின் துப்பறியும் தர்க்க சம்பிரதாயமாக கழித்தல் என்ற அற்ப செயல்பாட்டை மேற்கொள்ளுகிறது என்று தோன்றலாம். சில முன்மொழிவுகள் முடிவுகளாக அவை ஏற்கனவே வளாகத்தில் கூறப்பட்டிருந்தாலும், எனினும் துப்பறியும் தர்க்கம் வழங்கும் குறைந்த 2 குறிப்பிடத்தக்க மற்றும் அற்பமான பணிகள் உள்ளன.
இது ஒரு முடிவை பிரித்தெடுக்கும் பணியை செய்கிறது. இது வளாகத்தில் மறைமுகமாக கூறப்பட்டிருந்தாலும் இது மறைமுகமாக அல்லது மழுங்கிய முறையில் கூறப்பட்டது. உதாரணமாக பின்வரும் வாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்மாவை நேசிக்கும் அனைவரையும் பரோன் நேசிக்கிறார். பரோன் அல்மாவை நேசிக்கிறார். பரோன் தன்னை நேசிக்கிறான். மேலே உள்ள வாதம் சரியானதாக இருந்தாலும் நாம் என்ற எளிய காரணத்திற்காக வெளிப்படையாக செல்லுபடியாகாமல் இருக்கலாம். பரோனை தவிர்த்து அல்மாவை நேசிக்கும் அனைவரையும் பரோன் விரும்புகிறான். காதல் என்பது ஒரு நபர் தன்னுடன் நுழையக்கூடிய வகையான உறவு அல்ல என்று கருதுகிறது தர்க்கம். சமூக ரீதியில் புகுத்தப்பட்ட மதிப்புகளின் கூடுதல் சுமை மற்றும் அறிக்கைகளை விடுவிப்பதற்கான பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது. அனுமானங்கள் மற்றும் அவற்றை அவற்றின் அப்பட்டமான நேரடியான அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள நமக்கு பயிற்சி அளிக்கிறது. துப்பறியும் தர்க்கம் வளாகத்தின் பழக்கமான உண்மை உள்ளடக்கத்தால் திசை திருப்பப்படாமல் இருக்க நமக்கு பயிற்சி அளிக்கிறது மற்றும் வாதத்தின் முடிவு முன்மொழியப்பட்ட உண்மையின் மீது கவனம் செலுத்தாமல் இருக்குமாறு இது அறிவுறுத்துகிறது. ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட பாணியில் முடிவு, ஆனால் அந்த உண்மை வளாகத்தின் உண்மையிலிருந்து பின்பற்றப்படுகிறதா? பின்வரும் வாதத்தை எடுத்துக்கொள்வோம். அனைத்து பெண்களும் இரு கால் உடையவர்கள். கைரி ஒரு பெண் அல்ல. கைரி இருகால் அல்ல. குறிப்பு: கைரி ஒரு குட்டியாக இருந்து ஒரு மனித குடும்பத்தால் அவர்களின் மகளாக வளர்க்கப்பட்ட ஒரு சிங்கம். இந்த வாதத்தின் செல்லுபடியை மதிப்பிடுவதற்கு பொருந்தாத உண்மை. இங்கே அனைத்து வளாகங்களும் முடிவுகளும் உண்மைதான், ஆனால் முடிவின் உண்மை இல்லை. வளாகத்தின் உண்மையிலிருந்து பின்பற்றவும் என்ற வகுப்பில் பெண்களின் வர்க்கம் சேர்க்கப்படும் போது இரு கால்கள் பிந்தைய வகுப்பு பெண்கள் அல்லாத உயிரினங்களை சேர்க்க மிகவும் விரிவானதாக இருக்கலாம். அதாவது பறவைகள் கைரி பெண்களின் வகுப்பிற்கு வெளியே வைக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்து அந்த கைரியை நாம் ஊகிக்க முடியாது. இருமுனை அல்ல தெரிவிக்க மேற்கண்ட வாதத்தில் கைரி ஒரு சிங்கம் என்பது எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. எனவே நாம் அதை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருபுறம் துப்பறியும் தர்க்கம் உண்மையின் உண்மையால் திசைதிருப்பப்படக்கூடாது என்று நமக்கு கற்பிக்கிறது. அதே சமயம் அவர்களின் பொய்மையால் மனம் தளர்ந்து விடக்கூடாது என்றும் அது நமக்கு கற்பிக்கிறது. ஒருவர் கட்டமைக்க முடியும் தவறான வளாகங்கள் மற்றும் தவறான முடிவுடன் கூடிய எண்ணற்ற சரியான வாதங்கள் அத்தகைய ஒரு வாதத்தை மட்டுமே எடுத்துக்கொள்வோம். அனைத்து பெண்களும் 3 கால்கள் கொண்டது. இந்த சிங்கம் ஒரு பெண். இந்த சிங்கம் 3 கால்களை கொண்டது. துப்பறியும் தர்க்கம் வாதங்களின் முறையான கட்டமைப்பு மட்டுமே கையாளுகிறது. அதோடு அல்ல, அவற்றின் உள்ளடக்கம் மேற்கத்திய முறையான தர்க்கம் பரவலாக தொடர்பான அனைத்து வாதங்களையும் பார்க்க நம்மை அழைக்கிறது. வெவ்வேறு பாடங்கள் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம், சமூகவியல், உளவியல் என வார்த்தை வகைகளின் சில முறையான ஏற்பாடுகள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஒத்திருக்கும். பேச்சின் பகுதிகள் பற்றிய கருத்து எங்கள் பள்ளி புத்தக இலக்கணத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட கருத்து இந்த வார்த்தை வகைகள் இருக்கும் எடுத்துக்காட்டுகள் சரியான பெயர்கள் அல்ல, திட்டவட்டமான விளக்கங்கள். ரஜீப், மிசிசிப்பி, மகாபாரதம், தி கிராண்ட் கேன்யன், தற்போதைய இந்திய பிரதமர், இந்த கனவு, இந்த மூலக்கூறு, நாளின் வர்க்க மூலம் முதலியன. பொதுவான பெயர்கள் அல்லது கணிப்பு வார்த்தைகள் மனிதன், மரணம், நிலை, நதி, அணுக்கள், குவார்க்குகள், உலோகம், வாயு, கனவு, நட்சத்திரம், நரம்பு, தசை, நாவல், உருவகம், வலி, அரிப்பு போன்றவை. தொடர்புடைய பொதுவான பெயர்கள் அல்லது தொடர்புடைய முன்னறிவிப்பு வார்த்தைகள் நேசிக்கிறார், கற்பிக்கிறார், பொறாமைப்படுகிறார், விட பழையது, விட பெரியது, அருகில் உள்ளவை போன்றது. மேலே உள்ள சொல் வகைகளை எவ்வாறு வெவ்வேறு வடிவங்களில் பயன்படுத்தலாம் என்பதை ஒருவர் எளிதாக புரிந்து கொள்ளலாம். வெவ்வேறு பாடங்கள் தொடர்பான முன்மொழிவுகள் தவிரவும் புரிந்து கொள்வது எளிது. இந்த மாறுபாட்டின் சரியான பெயர்கள் மற்றும் முன்னறிவிப்புகள் எல்லாவற்றிலும் வாதங்கள் அனைத்து பாடங்களிலும் சில நிலையான அம்சங்கள் இருக்கும். இவை அளவீடுகளாக இருக்கும். அனைத்து எதுவும் இல்லை, சில இல்லை மற்றும் வினைச்சொல்லின் பல்வேறு வடிவங்கள் இருக்க வேண்டும்.
துப்பறியும் தர்க்கம் இந்த வார்த்தை வகைகள் அல்லது பேச்சின் பகுதிகளை அடையாளம் கண்டு குறிப்பிட்டதாக வைக்க அறிவுறுத்துகிறது. ஒவ்வொரு சொல்வகைக்கான குறியீடுகள், அளவுகோல்கள் மற்றும் வினைச்சொற்களை அப்படியே வைத்திருக்கும். இதன் மூலம் நாம் பல்வேறு வகையான வாதங்களை பிரித்தெடுக்க முடியும். எந்த படிவங்கள் செல்லுபடியாகும் மற்றும் தவறானவை என்பதிலிருந்து துப்பறியும் தர்க்கம் அடையாளம் காணும். இந்த இயக்கத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் நேர்கோட்டில் நகரும். இது இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள். Therefore, இந்த பொருள் நேர்கோட்டில் நகரும். வெஸ்டர்ன் டிடக்டிவ் லாஜிக் இந்திய லாஜிக்கிலிருந்து எப்படி வேறுபடுகிறது? How does Western deductive logic differ from Indian logic? துப்பறியும் தர்க்கம் உண்மையிலிருந்து செல்லுபடியாகும் கருத்தையும் அதன் செயல்முறைகளையும் பிரிக்கிறது என்பதை காண்கிறோம். இதற்கு நேர்மாறாக இந்திய தர்க்கம் இந்த இரண்டு முறைகளையும் ஏற்கவில்லை. சுருக்கமாக, முதலாவதாக இந்திய லாஜிக் இடையே அவசியமான தொடர்பை நிறுவுவதற்கான செயல்முறையை கையாளுகிறது. அனுமானத்தின் அடிப்படையில் ஹேது மற்றும் ஊகிக்க முடியாத சொத்து சாத்தியா. இரண்டாவதாக குறிப்பிட்ட உண்மைகளை நிறுவுவதற்கான அறிவியலில் நடைமுறைகளை கையாளுகிறது. வளாகத்தில், அதாவது ராமன் மனிதனாக இருப்பது அல்லது இந்த திரவம் தண்ணீராக இருப்பது போன்றவை. மூன்றாவதாக நமது அறிதல்கள் படிப்படியாக நிகழும் வரிசையுடன் தொடர்புடையது, தொடங்கி முடிவுக்கு வழிவகுக்கும் வளாகம். துப்பறியும் தர்க்கத்திற்கு மறுபுறம் வளாகத்தின் உண்மையை நிறுவுவதற்கான வழிகள் அல்லது அறிவாற்றல்கள் வளாகத்திலிருந்து முடிவு வரை வளரும் வரிசை அதன் உள்ளே வாய்ப்பு வராது. இந்திய தர்க்கத்தில் அனுமானத்தின் பரந்த கருத்து, the wider notion of inference in Indian logic. இந்திய தர்க்கம் சொல்லதிகாரியை பயன்படுத்துவது வாதம் அல்ல, ஆனால் அனுமானம். இது மேலும் அனுமான அறிவாற்றல், அனுமதி மற்றும் கருவி அல்லது காரணம் ஆகிய இரண்டு துணை கருத்துக்களாக பரவுகிறது. அனுமான அறிவாற்றல் தொழில்நுட்ப ரீதியாக அனுமான என அழைக்கப்படுகிறது. அனுமானத்தின் இந்த கருத்து, அனுமானம் மற்றும் அனுமதி ஒரு அறிவாற்றல் இறுதியாக முடிவுக்கு வழிவகுக்கும் செயல்முறையை கண்டறிதல் துப்பறியும் தர்க்கத்தில் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு வாதத்தை விட மிகவும் செழுமையான கருத்து. பிந்தைய சுருக்கங்கள் உள்ளடக்கத்திலிருந்து மட்டுமல்ல, அறிவாற்றல் நிலையிலிருந்தும் வளாகங்கள் முடிவுக்கு தங்களை மேம்படுத்துகின்றன. இந்திய தர்க்க வல்லுநர்கள் தர்க்கத்தை ஒரு அறிவாற்றல் வளர்ச்சியாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்பது வடிவத்தில் வெளிப்படுகிறது. இந்திய தத்துவ வல்லுநர்கள் தர்க்கத்தை ஒரு அறிவாற்றல் வளர்ச்சியாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அதாவது நியாயா அமைப்பில் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு அனுமானம், எங்கெல்லாம் புகை இருக்கிறதோ அங்கே நெருப்பு இருக்கிறது. இந்த மலையில் நெருப்பு உள்ளது. புகையின் மாறாக இருப்பதால் குறிக்கப்பட்ட புகை இந்த மலையில் உள்ளது. இந்த மலையில் நெருப்பு உள்ளது. மேற்கத்திய துப்பறியும் தர்க்கம் பி இல்லாமல் நேரடியாக டியை பெற அனுமதிக்கும் என்பதை நினைவில் கொள்வோம். சியின் அடுத்தபடி தேவை டிடக்டிவ் லாஜிக் படிகளை பட்டியலிடுவதில் ஆர்வம் காட்டவில்லை. கால வரிசைப்படி இருப்பினும் இந்திய லாஜிக் நியாய பள்ளி அதை எந்த ஒரு விஷயத்திலும் விவரிக்கிறது. ஒரு குறி அல்லது ஹேதுவால் வகைப்படுத்தப்பட்ட ஒரு தளத்தை நாம் முதலில் பார்க்கிறோம். புகையை வெளியிடும் மலை என்று சொல்லுங்கள். அதைத் தொடர்ந்து புகை மற்றும் நெருப்பின் உலகளாவிய இணை இருப்பு பற்றிய நினைவு, மேலும் தொடர்ந்து நாம் பார்க்கும் புகை இந்த உலகளாவிய விதியின் கீழ் வருகிறது என்பது உறுதி. இது இந்த பயன்பாடு ஆகும். ஆறுதலின் தொடரில் கடைசியாக வரும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்கு உலகளாவியது மலையில் நெருப்பு உண்டு என்பது இறுதி அனுமான அறிவாற்றலை உருவாக்குகிறது. இந்திய தர்க்கத்தில் சரியான வாதங்களின் எடுத்துக்காட்டுகள். Illustrations of valid arguments in Indian logic. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஜாடி இல்லை, ஏனென்றால் அது உணரப்படவில்லை. நாம் எந்த பூவையும் உணரவில்லை. வானத்தில் வளரும் உணர்வின் நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டாலும் பேச்சின் ஒலிகள் நிரந்தரமற்றவை, ஏனெனில் அவை விருப்பப்படி உருவாக்கப்படுகின்றன. விருப்பப்படி உற்பத்தி செய்யப்படும் அனைத்தும் நிலையற்றது. எடுத்துக்காட்டு, ஒரு ஜாடி முதலியன. இது அசோகா என்பதால் இது ஒரு மரம். கடைசி 3 விளக்கப்படங்கள் பௌத்த பள்ளி தர்க்கத்திலிருந்து எடுக்கப்பட்டது.
கிருத்திகை நட்சத்திரம் உதயமாவதால் சதக நட்சத்திரம் ஒரு முகூர்த்தம் 48 நிமிடங்கள் கழித்து உதயமாகும். தண்ணீரில் சந்திரனின் பிரதிபலிப்பு இருப்பதால் வானத்தில் சந்திரன் உள்ளது. பூமி ஒளிமயமாக இருப்பதால் சூரியன் மேலே உள்ளது. கடைசி 3 எடுத்துக்காட்டு ஜைன தர்க்கத்திலிருந்து எடுக்கப்பட்டது. மேலே உள்ள அனைத்து அனுமானங்களும் ஒரே வடிவத்தில் இல்லை என்பதை நினைவில் கொள்வோம். சில சந்தர்ப்பங்களில் பிரதானமானது பொது முன்கணிப்பு ஒடுக்கப்படுகிறது. ஏனென்றால் சில இந்திய லாஜிக் பள்ளிகளுக்கு ஒரு நபர் தனக்கென ஒரு அனுமான அறிவாற்றலை மேற்கொள்வது பொது முன்மாதிரியை பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஒரு தனி அறிக்கை 3இல் ஒரு பகுதியுடனான அனுமான தொடர்பை நிரூபிக்க அவருக்கு அது தேவைப்பட்டாலும் நபர் அல்லது பொது மேடையில் துப்பறியும் தர்க்கம் அனுமானத்தின் நேரடி செயல்முறையை புரிய வைக்கிறது. காலமற்ற அமைப்பு குறிப்பிட்ட தேவைகள், ஆர்வங்கள் அல்லது பொருளின் நோக்கு நிலைகள் அற்றது. வெவ்வேறு சூழல்களில் அனுமானத்தின் அமைப்பில் சாத்தியமான மாறுபாடுகளுக்கு உணர்திறன் இந்திய தத்துவவாதிகளின் பல்வேறு பள்ளிகளுக்கிடையே உள்ள வேறுபாடுகள் உள்ளன. இன்னும் அவர்கள் அனைவரும் தர்க்கம் யதார்த்தத்தை பற்றிய மொழியியல் வடிவங்கள் மற்றும் வெறுமனை பற்றிய பொதுவான அணுகுமுறையில் ஒப்புக்கொள்கிறார்கள். உள்ளடக்கம் தொடர்பான இந்திய தர்க்கத்தில் உள்ள தவறுகள். Fallacies in Indian logic that pertain to content. இந்திய தர்க்க வல்லுநர்கள் தவிர ஒரு அனுமானம் ஏற்படுவதற்கான சாத்தியமான வழிகளையும் கண்டறிந்துள்ளனர். அதன் வளாகத்தில் உள்ள பொய்யானது தர்க்க ரீதியான தவறு என வகைப்படுத்தப்படுகிறது. தவறான சில உதாரணங்கள் வளாகத்தில் உள்ளடக்கத்தில் உள்ள தவறான அல்லது பிற குறைபாடுகள் காரணமாக வாதங்கள் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளன. மலையில் நெருப்பு இருப்பதால் புகை உள்ளது. மேலும் நெருப்பின் எல்லா இடங்களிலும் புகை உள்ளது. குறிப்பு: நெருப்பின் ஒவ்வொரு இடத்திலும் புகை இருக்காது. எனவே பொதுவான முன்மாதிரியின் பொய்யானது அதை உருவாக்குகிறது. தவறான அனுமானம் இருப்பினும் துப்பறியும் தர்க்கத்திற்கு வாதமானது சரியான வடிவமைப்பை கொண்டிருப்பதால், அதாவது படிவம் 1 பிரிவு 6இன் கடைசி பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இது தவறானது என்றாலும் செல்லுபடி ஆகும். எந்த ஒரு நித்தியமான பொருளையும் ஒரு விளைவாக உருவாக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளவும். எனவே மிகவும் பொதுவான அறிக்கை இந்த அனுமானத்தின் தேவையான அடிப்படையாக செயல்படுவது தவறானது. இதுவும் ஒரு வகையான தவறு என்று அடையாளப்படுத்துகிற இந்திய தர்க்கத்தில். மயிலின் அலகை எங்கிருந்தாலும் அதுவே இருக்கும். அந்த குகையிலிருந்து அழுகை வருகிறது. அநேகமாக அந்த குகையில் மயில் உள்ளது. அநேகமாக இங்கே நாம் விலங்குகளின் இனத்தை சரியாக கண்டறிந்து அதனுடன் இணைந்துள்ளோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். முதல் முன்னிலையில் மயில் என்று நினைப்பதிலும் கூட தவறில்லை, அருகில் உள்ளது. ஆனால் இங்கே நாம் அழுகை இருக்கும் இடத்தை கண்டறிவதில் தவறிழைக்கிறோம். இது எங்கள் 2வது மாதிரியை பொய்யாக்குகிறது. சொத்து என்பது அடையாளம் காண்பதில் இந்த பிழை ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது இருப்பிடத்திற்கு சொந்தமானது இந்திய தர்க்கத்தில் ஒரு பிழையை ஏற்படுத்துகிறது. இருப்பினும் கழித்தல் தர்க்கம் முறைப்படி செல்லுபடி ஆகும். மேலே குறிப்பிட்டுள்ள அதே படிவத்தை எடுத்து காட்டுகிறது. ஒரு அணுவில் அணுசக்தி இருப்பதால் அது பகுதிகளால் ஆனது. தவறானது என்பதை நினைவில் கொள்ளவும். ஏனெனில் அணுவின் குறி அணுக்களில் மட்டுமே உள்ளது. இந்த குறி உடன் ஒத்து போகிறதா என்பதை சரிபார்க்க எந்த சந்தர்ப்பத்தையும் அனுமானம் வழங்கவில்லை. மற்ற இடங்களிலும் ஊகிக்க முடியாத சொத்து. ஆமையின் மேல் உள்ள ரோமங்கள் போர்வைக்கான ஆதாரமாக இருக்கிறது. ஏனென்றால் அது மென்மையாக இருக்கும் என்பது மிகவும் அசாதாரணமான முறையில் செல்லாதது. முடிவு செய்யப்பட்ட பொருளுக்கு ஆமை மீது ரோமம் போர்வையின் ஆதாரமாக இருப்பதுதானே ஒரு பொருளற்றது. குறிப்பிடும் ஒரு பொருள் காலத்துடன் ஒரு முன்மொழிவு. யுனிவர்சல் இணக்கத்தின் விதி வியாப்தி. நியாயா பள்ளியின் அனுமானத்தின் அடிப்படையில் இந்திய லாஜிக். The rule of universal concomitance வியாப்தி as the basic of inference in நியாயா ஸ்கூல் ஆஃப் இந்தியன் லாஜிக். அனுமானம் சரியானது என்பதை உறுதிப்படுத்த ஹேது உலகளாவியதாக இருக்க வேண்டும். சாத்தியாவால் விதிவிலக்காக இடையேயான தொடர்பு தேவை. வியாப்தி அல்லது இணக்க விதி என்று அழைக்கப்படுகிறது. இங்கே வியாப்தியின் உறவின் தகுதி
தொடர்புடையது. சாத்யாவிற்கு கேது இருக்கும் இடத்தில் அது ஒருபோதும் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று சாத்யா இருக்க வேண்டும். தலைகீழ் எப்போதும் உண்மையாக இருக்காது என்றாலும், எங்கள் தற்போதைய உதாரணத்தில் புகை எங்கே இருந்தாலும் அங்கே நெருப்பு, புகை இருக்கும் இடங்களில் நெருப்பு இருக்காது. அதே சமயம் கேது அல்லது புகை இருக்கும் நெருப்பு சில இடங்களில் இல்லை. அதாவது சிவப்பு சூடான இரும்பு பந்து, இது சாத்யா இல்லை என்பதை காட்டுகிறது. கேதுவால் வியாபித்தது. வியாப்திக்கு சாத்தியமான விதிவிலக்குகள் பற்றிய சந்தேகம் முன்மொழியப்பட்ட விதியை மறுப்பதன் மூலம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். மேலும் இந்த மறுப்பு காரண சட்டத்தை மீறுவதாக இருக்க வேண்டும். அத்தகைய நடைமுறை ஒன்று கூறலாம். மறைமுகவாதம் அல்லது ஒரு குறைப்பு விளம்பர அபத்தம் வடிவம் எடுக்கும். புகை இல்லை என்றால் எப்போதும் நெருப்பால் வியாபித்திருக்கும் அது நெருப்பால் உண்டாக்கப்பட்டிருக்காது. ஆனால் அந்த நெருப்பு புகையை உண்டாக்குகிறது என்பது இயற்கையின் ஒரு நிறுவப்பட்ட விதி. எனவே புகை இருப்பதற்கான எதிர்நிலை அறிக்கை நெருப்பில்லாமல் விதிக்கு சாத்தியமான விதிவிலக்கு என்பது காரண சட்டத்தை மீறுவதாகும். துப்பறியும் லாஜிக் வளரும் நிலைகள் சிக்கல்கள். டிடக்டிவ் லாஜிக் growing levels of complexities. அதன் முறையான வரம்புகள் அல்லது முறையான தூய்மையின் காரணமாகவே துப்பறியும் தர்க்கம் உச்சத்தில் உள்ளது. தர்க்கத்தின் அரங்கம் அதன் முறையான கருவிகளை அது எவ்வாறு உருவாக்குகிறது என்பதற்கான அறிகுறியுடன் முடிவடைவோம். புதிதாக தோன்றிய மாறுபாடுகளின் வாதங்களை படிப்படியாக சமாளிக்க துப்பறியும் தர்க்கத்தின் மிகவும் ஆரம்ப வகை முன்மொழிவு தர்க்கமாகும். இந்த வகையான தர்க்கம் வரையறுக்கப்பட்ட அளவிலான வாதங்களை கைக்கொள்ளும் திறன் கொண்டது. அவற்றின் செல்லுபடியாகும் செல்லாத தன்மைக்கான ஆதாரம் வாதத்தில் உள்ள தொடர்ச்சியான எளிய முன்மொழிவுகளின் அமைப்பை பொறுத்தது. ஒவ்வொன்றும் எளிமையானது. பகுப்பாய்வின் இறுதி அழகாக உருவகப்படுத்துதல். இந்த வாதங்களுக்கு ஆதாரம் தேவையில்லை. இந்த எளிய முன்மொழிவுகளின் உள்கூறுகளில் நுழைவது ஒன்று. உதாரணத்திற்கு, இந்த லிட்மஸ் காகிதத்தை அமிலத்தில் போட்டால் அது சிவப்பு நிறமாக மாறும். 2. அது சிவப்பு நிறமாக மாறவில்லை. இது அமிலத்தில் போடப்படவில்லை. இந்த வாதத்தை மதிப்பிடுவதற்கு நாம் எளிய முன்மொழிவுகளை அடையாளம் கண்டு ஒன்றை வைக்க வேண்டும். சுருக்கமான சின்னம் அல்லது அத்தகைய ஒவ்வொரு முன்மொழிவுக்கும் ஒரே மாதிரியான ஒரு முன்மொழிவு மாறி PQ-ஐ எடுத்துக்கொள்வது. R முன்மொழிவு மாறிகளாக மேலே உள்ள வாதத்தின் பின்வரும் வடிவத்தை பெறுகிறோம். P என்றால் Q, Q அல்ல. therefore P அல்ல. மிகவும் சிக்கலான வாதங்களை முன்மொழிவு தர்க்கத்தால் கையாள முடியும். கம்யூனிச சமத்துவத்தை உருவாக்கினால் மக்கள் அதற்கு செல்வார்கள். முதலாளித்துவம் அதிகமாக உருவாக்கினால் செல்வம் CO2 உமிழ்வது அதிகரிக்கும். ஒன்று மக்கள் கம்யூனிசத்திற்கு செல்வார்கள் அல்லது CO2 உமிழ்வது அதிகரிக்கும். therefore கம்யூனிசம் சமத்துவத்தை உருவாக்குகிறது அல்லது முதலாளித்துவம் அதிக செல்வத்தை உருவாக்குகிறது. அதே மாற்று முறையை பின்பற்றி பின்வரும் படிவத்தை பெறுகிறோம். P என்றால் Q மற்றும் R என்றால் S. இரண்டாவது R என்ற R அல்லது S. therefore P அல்லது Q. இருப்பினும் இது தவறான படிவமாகும். ஏனெனில் இந்த இரண்டு விளைவுகளும் போகும் நபர்களின் கம்யூனிசம் மற்றும் CO2 உமிழ்வது அதிகரிப்பு மூலம் கூறப்பட்ட வழியை விட வேறு வழிகளில் ஏற்படலாம். முன்னோடி முன்மொழிவுகள். இதை சரியான வாதமாக மாற்ற நாம் வரிசையை மாற்ற வேண்டும். இரண்டாவது முன்மாதிரி மற்றும் முடிவு. ஒட்டுமொத்தமாக இந்த வகையான வாதங்கள் எளிமையாக இருப்பதை காண்கிறோம். எளிமையான முன்மொழிவுகள் மற்றும் அல்லது இது போன்ற முன்மொழிவு இணைப்புகள் நாம் அடையாளம் காண வேண்டும். அது போன்ற வழக்கு அல்ல மற்றும் தர்க்க வடிவத்தை பிரித்தெடுக்க தேவையான மாற்றீடு செய்ய இப்போது மற்ற வாதங்கள் உள்ளன. அவை எளிய முன்மொழிவுகளை மேலும் பகுப்பாய்வு செய்ய வேண்டும். அவற்றின் உள்கூறுகள் எங்கள் காப்புரிமை வாதம், அதாவது எல்லா மனிதர்களும் மரணம் அடைவார்கள், ராம் ஒரு மனிதன், therefore ராம் மரணம் அடைவார் என்பது இந்த வகையான உதாரணம்.
பிரிவு 6ல் குறிப்பிட்டுள்ள படிவம் ஒன்றை ஆய்வு செய்வது எப்படி என்பதை காண்பிக்கும். இந்த வாதத்தின் அதன் தொகுதி விதிகளில் பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த விதிமுறைகள் எவ்வாறு மீண்டும் மீண்டும் வருகின்றன, ஒரு சரியான வாத வடிவத்தை வடிவமைத்துக் கொள்வதற்காக வாதங்கள் பொருள் காலம் முன்னறிவிப்பு காலம் P மற்றும் நடுத்தர காலம் M என பகுப்பாய்வு செய்யப்படும் விதம் அரிஸ்டாட்டிலியன் தர்க்கத்தில் வடிவமைக்கப்பட்டது. கார்டோபின் கைகளில் தற்காலத்தில் துப்பறியும் தர்க்கம் பிரீச் மற்றும் பெர்ட்ரண்ட் ரசல் ஆகியோர் வித்தியாசமான பகுப்பாய்வு மற்றும் குறியீட்டு பாணியை எடுத்தனர். அவர்களிடம் உள்ளது 2 மாறிகள் பயன்படுத்தப்பட்டன. ஒன்று பொதுவான பண்புகள் இல்லாத நபர்களுக்கு, மற்றொன்று எந்த ஒரு தனிநபரின் சுதந்திரமாக மிதக்கும் பண்புகள். தனிப்பட்ட மாறிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட குறியீடுகள் X, Y, Z போன்றவை மற்றும் சொத்து மாறிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவை F மற்றும் G. இப்போது இந்த பாணியில் நமது நல்ல பழைய வாதம் இவ்வாறு அடையாளப்படுத்தப்படும். Xன் அனைத்து மதிப்புகளுக்கும் X ஒரு F என்றால் X என்பது G ஆகும். ராம் என்பது F. Therefore, ராம் என்பது G. F மற்றும் Gக்கு முன்னறிவிப்பு மாறிகளை வைத்து அசல் வாதத்தை பெறலாம். ஃப்ரேக் மற்றும் ரசல் ஆகியோர் சரியான பெயர்களுக்கு சிறிய எழுத்துக்களான A, B, C போன்றவற்றை பயன்படுத்தவும் பரிந்துரைக்கின்றனர். ராம், மகாபாரதம் போன்றவை மற்றும் முன்னறிவிப்புகளை சுருக்கமாக H மற்றும் M போன்ற பெரிய எழுத்துக்கள் முறையே மனிதன் மற்றும் மரணம் போன்றவை. முன்மொழிவுகளை தனிப்பட்ட குறியீடுகளாகவும் முன்னறிவிப்பு குறியீடுகளாகவும் பிரிக்கும் இந்த வடிவத்திற்காக இது உள்ளது. தர்க்க ரீதியான குறியீட்டு முறையின் பிரீஜியன் முறை முன்கணிப்பு தர்க்கம் என அறியப்பட்டது. முன்மொழிவு தர்க்கத்துடன் முரண்படுகிறது. இந்த முறையால் இது அளவு தர்க்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. குறியீடானது தனிநபர்களின் எண்ணிக்கையை அனைத்தும் சில அல்லது ஒரு தனிநபர் வெளிப்படுத்துகிறது. முன்னறிவிப்பு பயன்படுத்துகின்றது. மறுபுறம் முன்மொழிவு தர்க்கத்தில் பயன்படுத்தப்படும் குறியீட்டு வாதம் இல்லை. முன்கணிப்பின் அளவை காட்டுவதற்கான ஏதேனும் நோக்கம் அல்லது பயன்பாடு. வாதங்கள் மிகவும் சிக்கலானதாக வரும்போது தொடர்புடைய அறிவிப்புகளை உள்ளடக்கியது. கற்பித்தல், காதல் போன்றவை. கொள்கிறான், பொறாமைப்படுகிறான் குறியீட்டு பாணியும் மேலும் மேலும் கூர்மையாக இருக்க வேண்டும். அத்தகைய வாதங்கள் சோதனை முறை அல்லது ஆதாரத்திற்கு கிடைக்கும் இந்த தர்க்க உறவுகளின் தர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. மனிதர்களின் சில நம்பிக்கைகள் மற்றும் ஆசைகளை வேறு சில நம்பிக்கைகளிலிருந்து பெற முற்படும் வாதங்கள் மற்றும் ஆசைகள், வேறுபட்ட கோட்பாடுகள், அனுமான விதிகள் மற்றும் குறியீட்டை உருவாக்க வேண்டும். இது ஒரு வகையான தர்க்கம், தீவிர தர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. முன்மொழிவுகளின் சாத்தியத்தை பெற முயலும் வாதங்கள் கொடுக்கப்பட்ட முன்மொழிவுகளுக்கு அதிக வகையான தர்க்கத்தில் இட்டுக்கட்டப்பட்ட கூடுதல் கருவிகள் மற்றும் ஆதாரங்கள் தேவை. மாடல் லாஜிக் என்று அழைக்கப்படுகிறது. தர்க்கத்தின் இந்த உயர்ந்த பிரிவுகள் அனைத்தும் கோட்பாடுகள், விதிகளை சேர்ப்பதன் மூலம் உருவாகின்றன. அனுமானம் அல்லது எளிமையான தர்க்கத்தில் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறியீட்டு மரபுகளாகும். பேசிக் கான்செப்ட்ஸ் இன் லாஜிக். அறிமுகம். தர்க்கத்தின் முக்கிய இலக்கு வாதங்களுடன் தொடங்குகிறோம். அதன் சுருக்கத்தை மதிப்பிடும் நோக்கத்துடன் ஒரு உறுதியான அனுமானத்திலிருந்து வேறுபட்ட கருத்தியல் இயல்பு பற்றி விவாதம். ஒரு வாதத்தின் கருத்து இயற்கையாகவே முன்மொழிவுகள் அல்லது அறிக்கைகள் என்ற கருத்துக்கு நம்மை அழைத்துச் செல்லும். வாக்கியங்களில் இருந்து வேறுபடுத்தி மேலும் முக்கிய வகைகள் மற்றும் முன்மொழிவுகளின் வடிவங்கள் வாதங்களின் வடிவங்களும் அவற்றின் உள்ளடக்கத்திலிருந்து வேறுபடுகின்றன. முன்மொழிவு வடிவங்கள் மற்றும் வாத வடிவங்களுடன் நாமே முறையான கருத்தை பாராட்ட வேண்டும். துப்பறியும் தர்க்கம் சம்பந்தப்பட்ட செல்லுபடியாகும் மற்றும் செல்லாத தன்மை. சின்னங்களின் விரிவான பயன்பாடு. இது நவீன குறியீட்டு தர்க்கத்தை குறிக்கும் மற்றும் அரிஸ்டாட்டிலிய தர்க்கத்திலிருந்து அதன் அடிப்படை வேறுபாடு செல்லுபடியாகும். கருப்பொருளுடன் பின்னப்பட்ட சிக்கல்கள் செல்லுபடியாகும். முறையான ஆதாரத்தின் கருத்துக்கள் மற்றும் தவறான வாதங்களின் முறையான தவறுகள் இயல்பாகவே இந்த பின்னணியில் வருகின்றன.
வாதம் மற்றும் அதன் வளாகங்கள், கூறுகள் மற்றும் முடிவுரை. ஆர்குமெண்ட் அண்ட் இட்ஸ் கான்ஸ்டிட்யூயன்ட் பிரமிசஸ் அண்ட் கன்க்ளூஷன். தர்க்கம் என்பது சரியாக வாதிட கற்றுக் கொடுக்கும் ஒரு விஞ்ஞானம் என்பதை நாம் அறிவோம். தர்க்கம் சரியான வாதங்களின் விதிமுறைகள் அல்லது தரநிலைகளை கையாளுகிறது. ஒரு வாதம் என்றால் என்ன? இது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குறைந்தது 2 முன்மொழிவுகளின் தொகுப்பாகும். முன்மொழிவுகள் மற்றொரு முன்மொழிவின் அடிப்படை என கூறப்படுகின்றன. அடிப்படை முன்மொழிவுகள் ஆகும். பிரிமிசஸ் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் கழிக்கப்பட்ட முன்மொழிவு முடிவு என்று அழைக்கப்படுகிறது. வளாகம் மற்றும் முடிவு ஒரு வாதத்தின் கூறுகளாக இருக்கும் முன்மொழிவுகள். வாதங்களில் சில உதாரணங்களை கருத்தில் கொள்வோம். ராஜீவ் முதல் வகுப்பு MA மற்றும் ராகுல் PhD. ராகுல் முனைவர் பட்டம் பெற்றவர். அன்சு முதல் வகுப்பு MA அல்லது 2ஆம் வகுப்பு MA. அன்சு முதல் வகுப்பு MA. அன்சு therefore அன்சு 2ஆம் வகுப்பு MA. அருண் வந்தால் ஆர்த்தியும் வரும். ஆர்த்தி வந்தால் இந்திராணியும் வருவார். இந்திராணியும் வந்தால் உத்பலும் வருவார். therefore அருண் வந்தால் உத்பலும் வருவார். 2 கூறுகளை கொண்டுள்ளது, அதாவது அதன் முடிவு ஒரு வளாகத்திலிருந்து கழிக்கப்படுகிறது. 3 கூறுகளை கொண்டுள்ளது, அதாவது அதன் முடிவு 2 வளாகத்திலிருந்து கழிக்கப்படுகிறது. 4 கூறுகளை கொண்டுள்ளது, அதாவது அதன் முடிவு 3 வளாகங்களிலிருந்து கழிக்கப்படுகிறது. வாதங்கள் மற்றும் அனுமானம். ஆர்குமெண்ட் அண்ட் இன்ஃபரன்ஸ். அனுமானம் இது ஒரு அறிவாற்றல் செயல்முறையாகும். இது அறிவின் வரிசையை நிவர்த்தி செய்கிறது. அறிவா என்ற கேள்வியுடன் வளாகம் முடிவுக்கு வழிவகுக்கிறது. முடிவுக்கு இட்டுச் செல்ல அல்லது பிற இடைத்தரகர்கள் தேவையா என்பதை வளாகத்தின் அளவு போதுமானது. மறுபுறம் வாதம் ஒரு அனுமானத்தின் தற்காலிக வரிசையிலிருந்து தன்னை சுருக்கிக் கொள்கிறது. மேலும் ஒரு நேர்த்தியான இறுதி பொருளாக தன்னை காட்டிக் கொள்கிறது. உளவியல் செயல்முறைகள் வளாகங்களுக்கு இடையில் தலையிட வேண்டுமா மற்றும் முடிவு பொருத்தமற்றது. டிடக்டிவ் லாஜிக் வாதங்களை சுயாதீனமாக உருவாக்க முயல்கிறது. வளாகத்தின் அறிவாற்றல் அதன் மூலம் வாதங்களின் செல்லுபடியை சுயாதீனமாக ஆக்குகிறது. வளாகத்தின் உண்மை பொய். எனவே இந்த அர்த்தத்தில் ஒரு வாதம் வெறுமனை பிரதிநிதித்துவப்படுத்த முயல்கிறது. வளாகத்திற்கும் முடிவிற்கும் இடையிலான கருத்தியல் அல்லது கற்பனையான இணைப்பு சுயாதீனமானது. வளாகத்தின் அறிவாற்றல் அல்லது அறிவின் உண்மை பொய். முன்மொழிவு ஒரு வாக்கியத்தில் இருந்து அதன் வேறுபாடு. Proposition its difference from a sentence. முன்மொழிவுகள் என்பது சுட்டிக்காட்டும் வாக்கியங்களின் அர்த்தங்கள் அல்லது குறிப்பை பயன்படுத்துவதன் மூலம் செய்யப்பட்ட அறிக்கைகள். வாக்கியங்கள், குறிப்பான வாக்கியங்கள் என்பது கேள்விகள், கட்டளைகள், விருப்பங்கள் முதலியன உண்மை தவறான அறிக்கைகளை உருவாக்க பயன்படுத்தலாம். வாதங்கள் ஒரு முன்மொழிவுகள் அல்லது அறிக்கைகளால் மட்டுமே உருவாக்கப்படலாம், கேள்விகளால் அல்ல. கட்டளைகள் வாதத்தை என்று கருத்தில் கொள்வோம். அன்சு முதல் வகுப்பு MA அல்லது 2ஆம் வகுப்பு MA. அன்சு முதல் வகுப்பு MA இல்லையா? அதாவது ஒவ்வொரு வளாகத்தையும் மற்ற அறிகுறியற்ற மனநிலைகளாக மாற்றியுள்ளோம். ஒரு விருப்பம் மற்றும் ஒரு கேள்வி. இந்த 2 வாக்கியங்களிலிருந்தும் நாம் வேறு எந்த வாக்கியத்தையும் பெற முடியாது. ஒரு குறிகாட்டியாகவோ அல்லது ஏயில் அறிகுறியற்ற மனநிலை. எனவே தர்க்கத்தில் வாதங்களை உருவாக்குவதற்கான முன்மொழிவுகள் தேவை. முன்மொழிவுகள் அல்லது அறிக்கைகளை வரையறுப்பதற்கான ஒரு சிறந்த வழிமுறை முன்மொழிவுகள் செய்யக்கூடியவை என்று கூறுவது உண்மை அல்லது தவறு. அதாவது உண்மை மதிப்பு உள்ளவை சுட்டிக்காட்டும் வாக்கியத்திற்கும் முன்மொழிவுக்கும் உள்ள வேறுபாடு குறிப்பானது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். முன்மொழிவுகள் என்பது சுட்டிக்காட்டும் வாக்கியங்களின் அர்த்தங்கள் அல்லது குறிப்பை பயன்படுத்துவதன் மூலம் செய்யப்பட்ட அறிக்கைகள். வாக்கியங்கள் குறிப்பான வாக்கியங்கள், கேள்விகள், கட்டளைகள், விருப்பங்கள் முதலியவைகளை உண்மையான அறிக்கைகளை உருவாக்க பயன்படுத்தலாம். அனுமானம் ஒரு
அறிவின் வரிசையை நிவர்த்தி செய்கிறது. அறிவா என்ற கேள்வியுடன் வளாகம் முடிவுக்கு வழிவகுக்கிறது. முடிவுக்கு இட்டுச் செல்ல அது பிற இடைத்தரகர்கள் தேவையா என்பதை வளாகத்தின் அளவு போதுமான வாதத்தை ஒரு அனுமானத்தின் தற்காலிக வரிசையில் தன்னை சுருக்கிக் கொள்கிறது. வாதங்களின் சில உதாரணங்களை கருத்தில் கொள்வோம். ராஜீவ் முதல் வகுப்பு MA மற்றும் ராகுல் PhD. ராகுல் முனைவர் பட்டம் பெற்றவர். அன்சு முதல் வகுப்பு MA அல்லது 2ஆம் வகுப்பு MA. அன்சு முதல் வகுப்பு MA. அன்சு 2ஆம் வகுப்பு MA. தர்க்கம் என்பது சரியாக வாதிட கற்றுக் கொடுக்கும் ஒரு விஞ்ஞானம் என்பதை தர்க்கம் சரியான வாதங்களின் விதிமுறைகள் அல்லது தரநிலைகளை கையாள்கிறது. ஒரு வாதம் என்றால் என்ன? இது ஒரு அல்லது மேற்பட்ட குறைந்தது 2 முன்மொழிவுகளின் தொகுப்பாகும். முன்மொழிவு வடிவங்கள் மற்றும் வாத வடிவங்களுடன் நாமே முறையான கருத்தை பாராட்ட வேண்டும். துப்பறியும் தர்க்கம் சம்பந்தப்பட்ட செல்லுபடியாகும் மற்றும் செல்லாத தன்மை சின்னங்களின் விரிவான பயன்பாடு இது நவீன குறியீட்டு தர்க்கத்தை குறிக்கும். மற்றும் அரிஸ்டாட்டிலிய தர்க்கத்திலிருந்து அது அடிப்படை வேறுபாடு செல்லுபடியாகும் கருத்து பொருளுடன் பின்னப்பட்ட சிக்கல்கள் செல்லுபடியாகும் முறையான ஆதாரத்தின் கருத்துக்கள் மற்றும் தவறான வாதங்களின் முறையான தவறுகள் இயல்பாகவே இந்த பின்னணியில் வருகின்றன. வாதங்கள் மிகவும் சிக்கலானதாக வரும்போது தொடர்புடைய முன்னறிவிப்புகளை உள்ளடக்கிறது. கற்பித்தல், காதல் போன்றவை, கொல்லுகிறான், பொறாமைப்படுகிறான் மேலும் மேலும் கூர்மையாக இருக்க வேண்டும். அத்தகைய வாதங்கள் சோதனை முறை அல்லது ஆதாரத்திற்கு கிடைக்கும் இந்த தர்க்க உறவுகளின் தர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. மனிதர்களின் சில நம்பிக்கைகள் மற்றும் ஆசைகளை வேறு சில நம்பிக்கைகளிலிருந்து பெற முற்படும் வாதங்கள் மற்றும் ஆசைகள் வேறுபட்ட கோட்பாடுகள் அனுமான விதிகளின் மற்றும் குறியீட்டை உருவாக்க வேண்டும். இது ஒரு வகையான தர்க்கம் தீவிர தர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. தர்க்க ரீதியான குறியீட்டு முறையின் முன்கணிப்பு தர்க்கம் என அறியப்பட்டது முன்மொழிவு தர்க்கத்துடன் முரண்படுகிறது. இந்த முறையால் இது அளவு தர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. குறியீடானது தனிநபர்களின் எண்ணிக்கையை அனைத்து சில அல்லது ஒரு தனிநபர் வெளிப்படுத்தப்படுகிறது. முன்னறிவிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. மறுபுறம் முன்மொழிவு தர்க்கத்தில் பயன்படுத்தப்படும் குறியீட்டு வாதம் இல்லை முன்கணிப்பின் அளவை கட்டுப்படுத்துவதற்கான ஏதேனும் நோக்கம் அல்லது பயன்பாடு வாதங்கள் மிகவும் சிக்கலாக வருவதை உள்ளடக்கியுள்ளது. இப்போது இந்த பாணியில் நமது நல்ல பழைய வாதம் இவ்வாறு அடையாளப்படுத்தும். எக்ஸின் அனைத்து மதிப்புகளும் எக்ஸ் ஒரு F என்றால் எக்ஸ் என்பது G ஆகும். இரண்டாவது, ராம் என்பது F. மூன்றாவது, முடிவில் ராம் என்பது G. F மற்றும் Gக்கு முன்னறிவிப்பு மாறிகளை வைத்து அசல் வாதத்தை பெறலாம். ராம் மகாபாரதம் போன்ற மற்றும் முன்னறிவிப்புகளை சுருக்கமாக H மற்றும் M போன்ற பெரிய எழுத்துக்கள் முறையே மனிதன் மற்றும் மரணம் போன்றவை முன்மொழிவுகளை தனிப்பட்ட குறியீடுகளாகவும் முன்னறிவிப்பு குறியீடுகளாகவும் பிரிக்கும் இந்த வடிவத்திற்கு உள்ளது. அரிஸ்டாட்டிலியன் தர்க்கத்தில் வடிவமைக்கப்பட்ட ஹார்ட்லோப்பியன் கைகளில் தற்காலத்தில் துப்பறியும் தர்க்கம் ரீஸ் மற்றும் பெர்ட்ரண்ட் ரசல் ஆகியோர் வித்தியாசமான பகுப்பாய்வு மற்றும் உள்ளீட்டு பாணிகளை எடுத்தனர். நன்றி.